தேசிய விருது கிடைச்சது மகிழ்ச்சி தான். ஒரு குடும்பத்தில் அவருடைய வழி, அவர் பயணம் பண்ற வழி, அவருடைய முயற்சிகள் எல்லாமே அந்த சிந்தனைகள் அப்படியே இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அது அவருக்கு கிடைச்சது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அதர்வைஸ் அதுல நமக்கு இன்ஃப்ளூயன்ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல அவருடைய முயற்சி. ரெண்டாவது இது அரசு ஜூரி அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் தேசிய விருது கிடைக்கிறது. எனக்கு என் மகனுக்கு அதுவும் இந்த தடவை 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இப்படியே அவர் தொடர்ந்து வாங்குவார். இன்னைக்கு இல்லை, அது லக்கிலி நாங்கள் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸே வந்தது. அதனால ஒரே மெசேஜாக போயிடுச்சு. வீட்டில் சந்தோஷமா இருந்தால் அவர் கேக்கு வெட்டினாரு. அந்த மகிழ்ச்சி தான் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். தேசிய விருதுங்கிறது ஜூரியோட அமைப்புல தான் உருவாக்கப்படுது. ஆனா விமர்சனங்கள் வந்தது. குறிப்பா அந்த கேப்டன் மில்லர் படம் கொஞ்சம் வன்முறை இருக்கு, அதுக்கு படம் கொடுத்தாங்க. ராயன் படம் அப்படிங்கிற மாதிரி மத்த எந்த நடிகருக்கும் விமர்சனம் வரல. தனுஷ் சார் படங்களுக்கு அந்த விமர்சனத்துக்கு என்ன காரணம்? அது தெரியலங்க. அந்த விமர்சனத்தை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தனுஷ் சாரோட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களுக்கு முயற்சி பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த அவார்டை வாங்கியிருக்க கூடாதா? அப்படி அது இல்லை. இது அரசு எடுக்கிற முடிவு, தேர்வு குழு எடுக்கிற முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் மற்றபடி தனுஷுக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமா கிடையாது. எங்கேயாவது போய் 4 பேரை பார்த்து பேசி ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, எப்படியாவது. ஏன் அவர் இப்போ தான் புதுசாக பார்க்குறாரா என்ன அவார்டு? இதுக்கு முன்னாடி அசுரனுக்கு வாங்கியிருக்காரு, பொல்லாத ஆடுகளத்துக்கு வாங்கியிருக்காரு. இது ஒன்றும் அதனால் அவார்டுக்காக ஏங்குற பையன் இல்லை. அது கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கோம். இப்போ இந்தியாவில் ஒரு சிறந்த மம்முட்டி சார் வாங்கியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தான் இன்னைக்கு இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பையன் அந்த சிந்தனையில் இருக்கான் அப்படிங்கிறது. அதெல்லாம் சும்மாங்க ஏதாவது வைரல் வந்துட்டு தானே இருக்கும். இல்லாட்டி மீடியாவுக்கு இது வேலை இல்லை, பப்ளிக்கு என்ன வேலை? இல்ல, அவர் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சுட்டு போறாரு. யாருக்கு என்ன? அவர் ஆரம்பிக்கல, அதனால யாருக்கு என்ன? அதனால ஒரு பெண்ணு மேல் ஒரு தடவை இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துட போகுதா என்ன? அவர் அது ஏதோ பண்றாங்க. அதுல நான் அவ்வளவு கேட்டுக்கிறது இல்லை, அதுல தலையிடுறதும் இல்லை. ரொம்ப கிட்ட என்ன பண்ணா என்னப்பா தான். அதர்வைஸ் நாங்க பார்க்கும்போது நீ என்ன படம் பண்ற, நான் என்ன படம் பண்றேன். இப்போ இந்த ஹபீபிக்கே பண்ணும்போதுன்னா பல நாட்கள் போயிட்டு வர வேண்டியதா இருந்தது. அப்போ கூட அவங்க எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. நாங்களும் மீட் பண்ணும்போது நீ என்னப்பா படம் பண்ணுற, எவ்வளோ சம்பளம் வாங்குற, எதுக்கு கொடி போட்ட, எதுக்கு கொடி போடல, இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு எட்டாத வேலை. அதனால் அதை பற்றி ஒன்றும் பண்ணுறதில்ல. எனக்கு அது ஒன்றும் அதில் பெருசாக ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.